தெரியுதா ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டோட கஷ்டம்? காட்டுறண்டா இந்த சாம கூலி சர்வலோகம் யாருன்னு காட்டுறண்டா ஓனரே. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸு அவன் தொண்டையெல்லாம் வச்சுக்கிட்டு ஹேமமாலி பையன்னு சொல்கிறதே தப்பு, மைக்கு முன்னாடிலாம் உட்காராதரா அப்படின்னு நான் கிண்டல் பண்ணோம். நமக்கு சின்ன வயசில் எல்லாருக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும். சில பேர் விட்டு கொடுத்து போவாங்க, சில பேர் பழி வாங்கணும்னு நினைப்பாங்க. நம்ம செகண்ட் கேட்டு உன் கூட வரணும்னு போய் சொல்லி விட்டோட்டப்பா தயவு செஞ்சு விட்டுருப்பாங்க. டாக்டர் பின்னாடி தர்மாக்கோலை வச்சு நாயுடைய இதில் வந்து ஜுரம் பார்க்கறதுக்கு பார்ப்பார். எனக்கு 31 வருஷம் அனுபவம் இருக்குது. அத்தனை வருஷம் அனுபவத்தை வச்சுக்கிட்டு அந்த நாய் பின்னாடி என்ன பண்ணு முன்னாடி வர சொல்லி மாமா வந்திருக்காரு, மாமா கிளம்பணும். ஓகே, சாப்பாடு தட்டில் போட்டு எல்லோரும் சாப்பிட்டு, நான் தட்டில் போட்டு இங்கே சாப்பிடுங்க மாமா எல்லாம் அப்படியே எடுத்து கொடுத்துட்ருக்கேன். ஒரு பாட்டு அழகுறீங்களா? நான் இல்லை ஒன்று இவன் வாங்க போகிறோம், இல்லை இவனால் நம்ம வாங்க போகிறோம் முடிவு பண்ணிட்டேன். ஒரு சாப்பாடு போடுறவர் அழகுறீங்களா அப்படின்னு சார். ஷூட்டிங் போல இல்லை யா ஆந்திரா பக்கத்தில் சம்மர வேட்டை கூப்பிட்ருக்காங்க, அந்த வேலைக்கு போகலான்றீங்க அப்படின்னாரு எங்கள் மாமா. மந்தர்கள் கேட்கறதுக்கு போயிட்டு ஜாக்கி சானா ஒரு வெறுப்பேற்றுவான். யானைக்கு மூக்கு வெறுத்தா எப்படி துடைக்கும் சொல்லு. வெறுப்பேத்தாரா? என்னடா வேணும் உனக்கு? சரி அது வேணாம். ஓனாக்கு கொட்டாவி வந்தால் எப்படி விடுன்னு சொல்லு. டேய் என்னடா வேணும் உனக்கு? அப்போ மந்திரங்கள் எங்கே இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு இதெல்லாம் அங்கே உட்காந்து எங்கேயாவது உள்ள உட்காந்துருப்பேன். அழகான பொண்ணு. பொண்ணுங்களை பற்றி பேசவே இல்லையா? மிருகத்துக்கு நீங்கள் பேசி பாருங்களேன், 1 to the core இருக்கும். இந்த தம்பியுடைய ஹிட்டுக்கு காரணமே அந்த மிருகம் தான். ஸோ அதில் வரும் மாடுலேஷன். குடும்பத்தோடு அப்படியே குதூகலமாக நம்ம வந்து ஷார்ட்ஸு அதெல்லாம் போடுவோம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்த டைமில் அது சரியாக கும்மி அடிக்க முடியல. நான் டக்குன்னு என்ன பண்ணேன், ஓகே இதுதான்டா சரியான சான்ஸ் அப்படின்ட்டு அதே நைட்டே உட்காந்து என்னோட பழைய வீடியோ எல்லாத்தையும் தூக்கி ப்ரைவேட்டில் போட்டு சேனல் நேம்லாம் நான் அவ்வளோவா யோசிக்கவே இல்லை. ஆன் ஸ்பாட்டில் டக்குன்னு உட்காந்து ஓகே டப்பிங் ரிலேட்டடாக இருக்குது, ஸோ ஓகே டப்பிங் டப்பா சரி ஏதோ ஒன்று அப்படியே மேட்ச் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு டப்பிங் டப்பா அப்படியே வாயில் வந்து யானை வீடியோ ஏதோ ஒன்று கண்டிப்பாக ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து அந்த யானை வீடியோ என்னோட பேஜ் எவ்வளோ ஒருத்தர் எடுத்து போடுறீங்க 15 மில்லியன் போயிட்டேண்ணே. சரி அந்த வீடியோ ஒன்று பார்த்தேண்ணே, அவ்வளோதான் இவனை காப்பாற்ற தப்பா இல்லை, சாவ கூட தள்ளி வைக்கிற அளவுக்கு நம்ம ஏதாவது தப்பா பண்ணிட்டோம். இவன் என்ன சொல்ல நமக்கா தோணி ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒன்று போட்டுட்டு இருக்கோம். அதில் இருக்கிற ஒரு லெஜெண்டரி ஆர்டிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து சிங் பண்ணுறாரு. பெருமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அது மேலே போயிடக்கூடாது, தலைக்குள்ளே ஏறி உட்காந்துடக்கூடாது. லெஜெண்டரின்னாங்க, அப்புறம் கோட்டுன்னு சொன்னாங்க. எவன்டா ஆடுன்னு என்ன போட்டதுன்னு அதுக்கப்புறம் ஓ இதுக்கு அப்படி இருக்கா. அடுத்தது ஓஜி நாடகம். நான் ஓஜி படம் பண்ணுறதுனால தான் வேணும் ஓஜி நாடகம்னு நினச்சேன். வாட்டி நான் சொல்லியிருக்கேன், என்ன அப்படி பார்க்காத பாப்பியாரி 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 அப்படின்னு அந்த அடிக்கு போட்டு அதுக்கப்புறம் அந்த குட்டி இதுக்கு பார்த்தியா இதுக்கு அந்த சோனிய கரப்பம்மா மாதிரி இருந்துக்கிட்டு அப்படின்னு கரெக்டா நீங்க கரெக்ஷன் வேறு கண்டுபிடிக்கிறேன். உனக்கு நான் பேசி காட்டியிருக்கேன், டக்குனு எடுத்து கொடுத்தா ஞாபகம் வந்து பேசுறான். மூளை இல்லாத முட்டா பசங்களுக்கு முட்டை இலவசம்டா அப்படின்னு பேசியிருப்பேன். ஐசேஷ் என் கனவு கண்ணிய கேட்டேன்னு சொல்லுங்கடா. போனால் போகட்டும் போடா. அது ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு இருப்பாங்க. இன்னும்ப்பா காப்பி அடிக்கிற இல்லை, எனக்கு ஏதாவது ஒரு லென்த்தி டைலாக்கோட பண்ண வீடியோவில் நல்லா பெர்ஃபார்ம் ஆச்சு அப்படின்றது ஃபில்டர் இல்லாம எப்படி இருக்கும்? சடனா கேட்கும் ஏதோ ஒண்ணு ஞாபகத்துல இருக்குது. தெரியுதா ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டோட கஷ்டம்? காட்டுறண்டா இந்த சாம கூலி சர்வலோகம் யாருன்னு காட்டுறண்டா ஓனரே. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். சில வாய்ஸஸ் அப்படின்றது நம்ம கூடவே ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம், நிறைய தடவை கேட்டிருப்போம். நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப என்னடா வாழ்க்கை அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் நம்மளை வந்து சில வாய்ஸஸ் வந்து இல்லை இது இன்னும் வாழ்க்கையெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரியான நிறைய வாய்ஸஸ் எப்படியெல்லாம் உருவாகுது அப்படின்ற ஜேர்னி பற்றி தான் 2 பேர்கிட்ட பேச போகிறோம். த ஃபேமஸ் டப்பிங் ஆர்டிஸ்ட் கீர்த்திவாசன் சார் இருக்காரு. வணக்கம் சார்.
ஸோ அதே போல் டப்பிங் டபால இருந்து வருண் விக்னேஷ் நம்ம கூட இருக்காரு, அவர்கிட்டயும் பேசுறதா இருக்கும். அண்ட் இந்த ஜேர்னி எப்படி அமைஞ்சது, எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் பேசுறதா இருக்கும். பேசுவோம் சார். சொன்ன மாதிரி நிறைய வாய்ஸஸ், கிட்டத்தட்ட ஒரு 2000 படங்களுக்கு மேலே இருக்கும் இல்லையா? அந்த ஜேர்னி அப்படின்றது, ஏன்னா சில பேர் வந்து இன்னைக்கு ஓகே, பட் அந்த ஆரம்ப காலத்துல வந்து இதை வந்து ஒரு ப்ரொஃபஷனா எடுத்துக்கலாம், இதுல ஒரு லைஃப் லாங் டிராவல் இருக்கும் அப்படின்ற முடிவுக்கு வரும் இல்லையா? அந்த மாதிரி எப்போ முடிவுக்கு வந்தீங்க? ஏன்னா நீங்க அப்படி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு உங்களுக்குன்னு எனக்கு புரியுது, பட் அதுலயே அடாப்ட் ஆயிடலாம் அப்படின்றத எப்படி மைண்ட் செட்? 8 வயசு இருக்கும் அப்போ. இந்த சின்ன சின்ன இதெல்லாம் கார்ட்டூன்ஸ் எல்லாம் பெருசாக இல்லை, சின்ன சின்ன ஏதாவது குழந்தைங்க சீரியல்ஸ் இந்த இதெல்லாம் பேசுவோம். அதுக்கப்புறம் ஒரு 9 வயசுல ஏதோ ஒரு கேரக்டர் கார்ட்டூன் வந்தது, பேசலாம் அப்படிங்கும்போது கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸு, உன் தொண்டையெல்லாம் வச்சுக்கிட்டு ஹேமமாலினி பையன்னு சொல்கிறதே தப்பு, மைக்கு முன்னாடிலாம் உட்காராதரா அப்படின்னானு. சீரியஸா அப்படின்னானுங்க. சரி அப்படியா அழுதேன். எங்கள் அம்மா கிட்ட சொன்னால் சரி விடு, என்ன இவங்களும் ஆமோதிக்கிறாங்க அதுக்கு அப்படின்னு கோவப்பட்டு கிண்டல் பண்ணான்னு போது. சின்ன வயசில் எல்லாருக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும். சில பேர் விட்டு கொடுத்து போவாங்க, சில பேர் பழி வாங்கணும்னு நினைப்பாங்க. நம்ம செகண்ட் கேட்டகரி. இவன் எப்படா பழி வாங்குறதுன்னு நினச்சா சவுண்ட் இன்ஜினியருக்கு தான் அவங்க பயந்தாங்க. சின்ன வயசுலேயே அவங்க பார்க்குறத பார்த்து அந்த ரெக்கார்டிங் கற்றுக்கிட்டேன். ஸோ எனக்கு ஸ்கூல் டைமை விட ஸ்டுடியோ டைம் தான் அதிகம். ஸ்கூலை முடிச்சுட்டு எல்லோரும் ப்ளே கிரவுண்டுக்கு விளையாட போவாங்கல்ல, நம்ம ஸ்கூலை முடிச்சோம்னா ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டுடியோ. அதனால் எனக்கு வந்து நான் பிறக்கிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி டப்பிங் பேசிகிட்டு இருந்திருக்காங்க அம்மா. அந்த படம் கிளைமேக்ஸ், அந்த நாட்கள் அந்த தாலி விழுங்குற கிளைமேக்ஸ் கத்தி முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, பிறந்துட்டேன். 3ஆவது நாள் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆனாலும் 1 வாரத்தில் டப்பிங் வந்துட்டாங்க, என்னை டப்பிங் கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த ப்ளே ஸ்கூல்லே விளையாடுற டைம் வரைக்கும் டப்பிங் ஸ்கூலில் தான் இருந்தேன். டப்பிங் ஸ்கூல்லையா டப்பிங் ஸ்டூடியோவில் தான் இருந்தேன். ஸோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போனபோது நமக்கு வந்து ஆண்டவன் நீ கலை படிப்புகளை உனக்கு நீ கலையை வளரு அப்படின்ட்டாரு. ஸோ அப்படியே ஸோ ஃபிக்ஸ் அதுலேருந்து அப்படியே ஃபிக்ஸ் ஆகி அப்புறம் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்கு மறுபடியும் ரிஜெக்ட் பண்ண நான் வந்து ஒரு சுச்சுவேஷனில் நல்லா பேசுகிறவங்க வாய்ஸ் நல்லா இருக்க வாய்ஸ் சூப்பர், அவன் தான் ஹீரோக்கு போடுங்க அப்படின்னு வால்ட் டிஸ்னி போட்டு அனுப்புனா ரிஜெக்டு. எனக்கு அவனுக்குள்ள சந்தோஷம், ரிஜெக்டு. ஏன்னா சூப்பர் ஹிட் வாய்ஸ், அவனுங்கெல்லாம் பயங்கரமான ஹீரோ, அதான் இதுக்கு பேசுகிற வாய்ஸ் ரிஜெக்ட். சாரிடா இந்த மாதிரி ஏகப்பட்ட ரிஜெக்ட். ஆப்ஷனுக்கு கொடுத்த வாய்ஸ் இது வந்து டிஸ்னியில் அப்ரூவ் ஆக ஆரம்பிச்சு. இப்போ டப்பிங் பேச ஆரம்பித்தேன், பேசிக்கிட்டே இருப்பேன். இல்லை, ஏன்னா நிறைய மாடுலேஷன்ஸ் அப்படின்றது பார்க்குறோம் இல்லையா? ஒன்னொன்னுக்கான அந்த வேரியேஷன் காமிக்கிறது, அதுக்கு எப்படி அதெல்லாம் மெனக்கெடுவீங்களா, என்ன பண்ணுவீங்க? ஏன்னா வாய்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா? நீங்கள் அதில் வித்தியாசம் காமிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. எனக்கு குருனா அது என்னோட அம்மாவும் மாமாவும் தான், MS பாஸ்கரன் தான். வீட்டில் எனக்கு வைஃபுக்கு இல்லை யாருக்காவது சண்டை வந்தாலே முதல் வார்த்தை வந்து என்ன நீ கெட்ட வார்த்தை பேசுன, யாரை பார்த்தீங்கன்னா அப்படி கேட்ட, இப்படி தான் மற்றவங்க வீட்டில் வரும். என் வீட்டில் சும்மாவே நீ பேசின மாடுலேஷன் சரியில்லையே இப்படின்னு தான் ஆரம்பிப்போம். ஸோ ஏதாவது பேசுகிறதுக்கு வந்து எனக்கு மாடுலேஷன்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நக்கல் அடிக்கிறது, சீரியஸாக பேசுறது, இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுங்கிறத விட அதை அப்படி உட்காந்துட்டானா அப்படின்னா அந்த இடத்துல அந்த கேரக்டர் என்ன பண்ணியிருக்கு. டாக்டர் டூரிட்டில் பேசியிருப்பேன்னா அந்த நாய்க்கு ஒரு வழியில் பேசியிருக்கோம், எப்பா உன் கூட வரணும்னு போய் சொல்லி விட்டோட்டப்பா தயவு செஞ்சு விட்டுருப்பா அப்படின்னு டாக்டர் பின்னாடி தர்மாக்கோலை வச்சு நாயுடைய இதில் வந்து ஜுரம் பார்க்கறதுக்கு பார்ப்பார். எனக்கு 31 வருஷம் அனுபவம் இருக்குது. அத்தனை வருஷம் அனுபவத்தை வச்சுக்கிட்டு அந்த நாய் பின்னாடி என்ன பண்ணு முன்னாடி வர சொல்லி. ஸோ இந்த மாடுலேஷன்லாம் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது குனிஞ்சிருக்கு, அது வழியில் கத்தணும். ஸோ அது அந்த கவுண்டர்ஸ் எல்லாம் வந்து எனக்கு அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வர்றதுக்கு காரணம் என் மாமா தான், என் அம்மா தான். ஒன்று வீட்டு ஃபங்க்ஷன் போன வாரம் நிறைய கேரக்டர்ஸ் நம்ம பார்ப்போம்ல, சில பேர் வந்து பக்கத்தில் பேச தயங்குவாங்க, சில பேர் என்னமோ நம்ம வீட்டு ஆள் மாதிரி தான் நினைப்பாங்க. மாமா வந்திருக்காரு, மாமா கிளம்பணும், ஓகே சாப்பாடு தட்டில் போட்டு எல்லோரும் சாப்பிட்டுங்க, நான் தட்டில் போட்டு இங்கே சாப்பிடுங்க மாமா எல்லாம் அப்படியே எடுத்து கொடுத்துட்ருக்கேன். ஒரு பாட்டு அழகுறீங்களா, நான் இல்லை ஒன்று இவன் வாங்க போகிறோம், இல்லை இவனால் நம்ம வாங்க போகிறோம் முடிவு பண்ணிட்டேன். ஒரு சாப்பாடு போடுறவர் அழகுறீங்களா அப்படின்னு சார், ஷூட்டிங் போல இல்லை ஆந்திரா பக்கத்தில் சம்மர வேட்டை கூப்பிட்டுருக்காங்க, அந்த வேலைக்கு போகலான்றீங்க அப்படின்னாரு எங்கள் மாமா. ஸோ இப்படி வீட்டிலேருந்து கவுண்டர் விடும். அப்போ எப்படி அப்போ எனக்கு வர்றதுக்கு காரணம் அந்த பிளட்டு தான். ஸோ அது யோசிக்கிற விதம் தான். கவுண்டர்ஸ் அப்படின்றத தாண்டியும் அந்த மாடுலேஷன் வேரியேஷன் அப்படின்றது
இப்போ நிறைய லெஜெண்டரி ஆக்டர்ஸ் எல்லாம் கேட்டால் நார்மலாக நம்ம பார்க்குற மனுஷங்களை வச்சு அவங்களோடத எடுத்துக்கிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம், அப்ளை பண்ணுறோம்னு அந்த மாதிரி அதுவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்குவீங்க. எனக்கு நீங்கள் கேட்கறதுலேருந்து சரி ஓகே வித்தியாசமாக ஒன்று சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறத விட எனக்கு இப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன் அந்த மாடுலேஷன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இவனை வந்து டப்பிங் டப்பாங்கிறத எனக்கு கண்டுபிடிச்சி நான் ஃபோன் பண்ணி பாராட்டணும் அப்படின்ட்டு இன்ஸ்டாவில் வந்து ஒரு மெசேஜ் சரி நிறைய பேர் நம்ம போட்டால் சில பேர் ரிப்ளை பண்ணுவான். நம்மளாம் 20,000 30,000க்கு ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கான், லட்சக்கணக்கில் வச்சுருக்கான், இதெல்லாம் எங்கே நம்மளை மதிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் உன்னோட இது டப்பிங் நல்லா இருந்தது அப்படின்னு. தலைவா நான் உங்கள் ஃபேன் இரு அவங்க அது ஏன் அந்த மாடுலேஷன்ஸ்னா நான் மனுஷங்களுக்கு பேசினதை விட மிருகத்துக்கு பேசினது தான் அதிகம். சீரியஸ்லி அந்த கார்ட்டூன்ஸ் ஆகட்டும், சிப்பன்டேலுக்கு தான் ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிச்சேன். நாய் டாக்டர் டூட்டில் குரங்குக்கு நாய்க்கு அதே படத்துல புறாவுக்கும் பேசியிருப்பேன். நாய்க்கும் புறாவுக்கும் காம்பினேஷன்லாம் இருக்கு. ஸோ நீங்க மிருகத்தோட பேசி பாருங்களேன், மிருகத்துக்கு நீங்க பேசி பாருங்களேன், ஒன் டு த கோரா இருக்கும். இந்த தம்பியுடைய ஹிட்டுக்கு காரணமே அந்த மிருகம் தான். ஸோ அதுல வரும் மாடுலேஷன்ஸ். இல்ல அது என்ன பேசணும்னு யோசிக்கும் போதே நமக்கு ஃபன்னியா தான் தோணும். நாய் இருக்கு நம்ம ஏய் பா அப்படின்னா அது மைண்ட் இன்னும் பாவமாக போகுதுன்னு நினச்சிக்கலாம். ஏன் யோசிச்சு பாருங்களா, ஐயோ இன்டர்வியூவில் இருக்கேன் எக்ஸாம்பிள் ஏய் பா என் ஏரியாக்குள்ளே வந்துக்கிற படம் இல்லை பா அப்படின்னு நாய் பேசுனா என்ன பண்ணுவோம் யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும், வைப்பு நல்லாயிருக்கும். நீங்கள் சும்மா நார்மலாக ஏதாவது ஒரு பெட்டோட சும்மா பேசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ்னஸ் வரும். அண்ட் மேக்ஸிமம் டைம் நான் வந்து நேச்சரோட ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு அடுத்தது ஒரு 10 நாள் வேலை செய்ய மாட்டேன். காந்தாரால முடிச்சு 40 நாள் ஆச்சு. இன்னும் அந்த 30 நாள் என் மூளையை கசக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல், ஆறு அருவி வயல் அந்த மாதிரி போயிடுவேன். நீங்கள் அந்த க்ரீனரி அந்த இயற்கையோட கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணி பாருங்களேன். நீங்கள் உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே வெளில வரும். வாரத்துக்கு ஒரு நாள் மீன் பிடிச்சி பாருங்கள். அந்த மீன் பிடிக்கிறது இருக்குல்ல, அது வந்து ஒரு தவம் மாதிரி, ஒரு மெடிக்கேஷன் மாதிரி. அது எப்படா மீன் வந்து மாட்டோன்னு ஒருத்தன் பார்த்துட்டு இருப்பான். அப்போ நான் போய் மீன் பிடிப்பேனான்னு கேட்காதீங்க. நான் மீன் ட்ராவல் பண்ணும்போது ஒருத்தன் உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கான். என்னடா பொறுமை உங்களுக்கு, எவ்வளோ நேரம் உட்காந்து பிடிச்சிட்டு இருப்போம். அதுவா அந்த தட்டை தூக்கும் போது மாட்டினா அது தூக்கும் போது அப்படின்னு அவனுக்கு ஒரு சந்தோஷம் வரும்ல. இதெல்லாம் பண்ணால் நம்ம இளமையாக இருக்கிறத விட நம்ம பிரெயினை நம்ம வந்து இளமையாக வச்சுக்கிறது தான் வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பண்ண வேண்டிய முதல் வேலை. ஸோ நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன், நிறைய இயற்கையோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அந்த ஜாக்கி சான்லாம் டைலாக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். அது மந்தர்கள் கேட்கறதுக்கு போயிட்டு ஜாக்கி சானை ஒரு வெறுப்பேற்றுவான். யானைக்கு மூக்கு வெறுத்தா எப்படி துடைக்கும் சொல்லு. வெறுப்பேத்தாரா, என்னடா வேணும் உனக்கு, சரி அது வேணாம். ஓனாவுக்கு கொட்டாவி வந்தால் எப்படி விடுன்னு சொல்லு. டேய் என்னடா வேணும் உனக்கு, அப்போ மந்திரங்கள் எங்கே இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு இதெல்லாம் அங்கே உட்காந்து எங்கேயாவது உள்ள உட்காந்துருப்பேன். அழகான பொண்ணுங்களை பற்றி பேசவே இல்லையா, அழகான பொண்ணு, சரி நல்ல பொண்ணு, சுமாரான பொண்ணுன்னு வைங்களேன் பார்க்கலாம். கொட்டாய் விடும்போது மூஞ்சி பார்ப்பீங்களா அப்படின்னு, என்னடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாறுன்னு இதே இப்போ அந்த மாதிரி ஒரு ஓனா கொட்டாய் விடுறத பார்த்தேன், க்யூட்டாக இருந்தது. ஒரு நாய் கொட்டாய் விடுறத பார்த்தேன், க்யூட்டாக இருந்தது. ஆனால் நம்மலாம் விட்டால் பார்க்க முடியாது. ஸோ ஸ்பெண்ட் த டைம் வித் அனிமல்ஸ் அப்படிங்கிறது தான் அதுதான் என்னோட மாடுலேஷனுக்கு முக்கியமான காரணம். அண்டு வேரியேஷன்ஸ் அந்த டைலாக் ஏற்ற மாதிரி கொடுத்தாதான் அது ஹிட்டாகவும் ஒருத்தர் மைண்டில் போய் நிற்கும். இந்த வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியலன்ற டைலாக் போய் உட்காருதுன்னா அதுக்கான அந்த வேரியேஷன்ஸ் கொடுத்தோம்ல, அதுதான் ரீசன். இப்போ வருண் வந்து நீங்க தான் வந்து கான்டாக்ட் பண்றீங்க. ஆமா நான் தான் அப்ரிஷியேட் பண்ணி. இல்ல டப்பிங் டப்பா வந்து நான் சொன்ன மாதிரி அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவ்வளோ சந்தோஷப்படுறோம் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது. எப்படி அந்த ஃபர்ஸ்ட் தாட் வந்தது? அதுக்கு முன்னாடி சார் உங்களுக்கு மெசேஜ் பண்ண அந்த இன்சிடென்ட் பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலாக என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நார்மல் எல்லாத்தையும் போல சாஃப்ட்வேர் சைடில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு எம்ப்ளாயி தான். பேசிக்காகவே ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமாக நமக்கு பிடிச்சாலும் பிடிக்கலினாலும் இதுதான் 10th முடிக்கிறோம் 12th முடிக்கிறோம், அடுத்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் இன்ஜினியரிங் போட்டு ஐடி கம்பெனி தான் வரும். ஏன்னா அப்போ இருந்த சுச்சுவேஷனில் அப்படி தான் இந்த 2010 அந்த ரேஞ்ச். நல்ல வேலை 10th மேலே நான் படிக்கவே இல்லைடா, இந்த மாதிரி கஷ்டப்பட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபேமிலிக்காக நம்ம சில சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணி வரும் இல்லையா. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நான் இங்கே ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 7-8 இயர்ஸ். அந்த ஸ்டேஜில் என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. வெளியெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஜாலியான ஒர்க், ஐடி ஃபீல்டெல்லாம் மார்னிங் 9 மணிக்கு போகிறாங்க, 5 மணி 6 மணிக்கு வந்துடுறாங்க, சாட்டர்டே சண்டே லீவு, ஏசியில் இருக்கிறாங்க, அழகான பொண்ணுங்க ப்ளஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெளியே ஆனால் உள்ளுக்குள்ள அங்கே உட்காந்து வேலை பார்க்குறவனுக்கு தான் அந்த மண்டை குறைச்சல் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு எனக்கு ஒரு ஸ்டேஜில் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, சரி இந்த வீடியோ
அதுக்கு முன்னாடி என்ன சொன்னா அந்த யானை வீடியோ சார் சொன்னார் பார்த்தீங்களா, அவரோட வாய்ஸ்ல பேசினது எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலா. ஏன்னா சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்ப பெட்னா ரொம்ப பிடிக்கும். அது நாயோ பூனையோ ஏன்னா எதுனாலும் சரி பெட்ஸ் லவர் நான். ஸோ எனக்கு என்னன்னா இவர் அந்த யானையை பேசுனதுக்கு அப்புறம் ஒருவேளை எல்லா அனிமல்ஸும் வந்து அது கூட பேசிக்கிட்டு ஜாலியா இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்ல யோசிச்சு பார்த்தேன். அந்த டைம்ல இந்த ட்ரிக்ஸ்டர் வாய்ஸ் வந்து நான் கேள்விப்பட்டேன். எப்படின்னா அது வந்து வேற சினிமா ஒரு சீனுக்காக யாரோ ஒருத்தர், எந்த சேனல் கூட எனக்கு தெரியாது, ஒரு இங்கிலீஷ் படத்துலேருந்து தமிழ் மாற்றினதுக்கு கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஆபாசமாக பேசி தான் போட்டிருந்தாங்க. பட் எனக்கு அந்த வாய்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேக் ட்ராக் பண்ணி அனலைஸ் பண்ணும்போது ஓகே கட்டுங்கிற ஒரு ஆப்பில் இந்த ட்ரிக்ஸ்டர்னு ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணால் இந்த வாய்ஸ் நம்ம கிடைக்கும். சரி நம்ம ஆல்ரெடி ஸ்பெஷல் இருக்கும், சரி ஏதாவது நம்மளோட டைவர்ஷனுக்காக ஒரு சேஞ்ச் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் சில ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன். ஒரு 2 வீடியோ ட்ரை பண்ணி நானே திருப்பி அதை கேட்க எனக்கு பிடிச்சிருந்தது ரொம்ப. இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா நான் கொஞ்சம் ஃபேமிலியாக யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருந்தோம் வைங்களேன். குடும்பத்தோடு அப்படியே குதூகலமாக நம்ம வந்து ஷார்ட்ஸு அதெல்லாம் போடுவோம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்த டைமில் அது சரியாக கும்மி அடிக்க முடியல. அதனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த சேனலே அப்படியே மாற்றிடுவோம். ஏன்னா அதில் கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், அந்த பழைய வீடியோஸ் இருக்கும் போதே இந்த புதுசாக ஒரு 2 வீடியோ அதை ட்ரை பண்ணி போட்டு பார்க்கலான்னு போட்டு பார்த்தேன். ஒரு கேட் வீடியோவும் ஒரு டக்கும் நான் சண்டை போடுற பண்ண வீடியோ. அது வந்து நல்ல ரீச் ஆச்சு. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆக்சுவலாக. பார்த்தா என்னோட நார்மல் ஷார்ட்ஸ்லாம் வந்து சும்மா 1000 1200 போயிட்டு இது திடீர்னு ஒரே நாளில் 1 லட்சம் 1.5 லட்சம்னு போயிடுச்சு. நான் டக்குன்னு என்ன பண்ணேன், ஓகே இதுதான்டா சரியான சான்ஸ் அப்படின்ட்டு அதே நைட்டே உட்காந்து என்னோட பழைய வீடியோ எல்லாத்தையும் தூக்கி பிரைவேட்ல போட்டு சேனல் நேம்லாம் நான் அவ்வளோவா யோசிக்கவே இல்லை. ஆன் ஸ்பாட்ல டக்குன்னு உட்காந்து ஓகே டப்பிங் ரிலேட்டடாக இருக்கு, ஸோ ஓகே டப்பிங் டப்பா சரி ஏதோ ஒன்று அப்படியே மேட்ச் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு டப்பிங் டப்பா அப்படியே வாயில் வந்து யானை வீடியோ தான் ஒன்று கண்டிப்பா ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து அந்த யானை வீடியோ என்னோட பேஜ்ல எவ்வளோ ஒருத்தர் எடுத்து போடுறீங்க 15 மில்லியன் நடக்கும் சார், கண்டிப்பா நடக்கும். எல்லா வீடியோவும் நடக்குது அது ஆக்சுவலா. ஸோ அதுக்கப்புறம் சேனல் நேம்லாம் டக்குன்னு ஒரே நைட்ல உட்காந்து பண்ணதுதான். பண்ணிட்டு அடுத்த நாள்ல இருந்து அப்படியே ரெகுலரா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் ரீச் போக ஃபாலோவர்ஸ் வர எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் மாதிரி ஆயிடுச்சு. என்னோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நான் ஒரு சேஞ்ச் பண்றதுக்காக இதுக்குள்ள வந்தேன். இந்த வீடியோஸ் பார்த்து அதுல வர கமெண்ட்ஸ் பார்க்கும்போது உங்க வீடியோ ரொம்ப நல்லா இருக்கு, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா எல்லாம் என்னை மாதிரி நல்லா இருப்பாங்க முக்கால்வாசி. அதனால சரி அவங்களோட கமெண்ட்ஸ் பார்க்கும்போது இன்னமும் நமக்கு ஒரு மாதிரி எனர்ஜி பூஸ்டா போயிட்டு இருந்தது. அந்த டைம்ல தான் சார் பெரிய ஒரு பூஸ்டா இருந்துச்சு. ஐயோ கண்டிப்பா, ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நம்ம ஒரு ப்ரொஃபஷனை நமக்கா தோணி ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒன்று போட்டுட்டு இருக்கோம். அதுல இருக்கிற ஒரு லெஜெண்டரி ஆர்டிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பிங் பண்றாரு, ஹே வருண் இவனுங்க லெஜெண்டரின்னு சொல்லி என்ன வந்து கல் தோன்றாம காலத்துக்கு அப்படிலாம் இல்லை சார். மோர் தென் 2000 ஃபிலிம்ஸ் மேல பண்ணியிருக்காரு. இல்ல நீங்க லெஜெண்டரினா ரொம்ப பழைய காலத்துல லெஜெண்டரியா இருக்க முடியுமா? அது அந்த வார்த்தையை கூட அந்த வார்த்தை வர்றதுக்கு என்ன ரீசன் சார்? சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்சிருவானுங்கடா. சின்ன வயசுல இருந்து ஆமா சார், இவரோட சின்ன வயசுல இருந்து அவரோட சின்ன வயசுல இருந்து அப்ப நம்ம சின்ன வயசுல பாத்துட்டு வளர்ந்துட்டு இருக்கேன். நமக்கு பெருமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அது மேலே போயிடக்கூடாது, தலைக்குள்ளே ஏறி உட்காந்துடக்கூடாது. லெஜெண்ட்ரின்னாங்க, அப்புறம் கோட்டுன்னு சொன்னாங்க. எவன்டா ஆடுன்னு என்ன போட்டதுன்னு அதுக்கப்புறம் ஓ இதுக்கு அப்படி இருக்கா. அடுத்தது ஓஜி நானுங்க. நான் ஓஜி படம் பண்ணுறதுனால தான் வேணும் ஓஜி நானுங்கன்னு நினச்சேன். பார்த்தா இது ஒன்று அடிமன் மட்டும் கூப்பிடாதீங்க, வேறு என்ன வேணாலும் சொல்லிக்கங்களான்னு மாற்றி விட்டானுங்க. லெஜெண்ட்ரிக்கு தூக்கிட்டு போய் உட்கார வச்சு. பட் அது சந்தோஷமாக இருக்கும். தஞ்சாவூரில் அந்த ஒரு சின்ன பொண்ணு வந்து ஃபோட்டோ எடுத்தது, கொடைக்கானல் எங்கேயோ போயிட்டு அண்ணா அந்த 2 தலை ஆமாம் பணம் தான் ஒரு 2 சார் 2 பிளேட் பிரியாணி சொல்லுப்பா. ஸோ அது நல்லா இருக்கும். அது ஒரு எனக்கு ஒரு ஜாலியாகவும் இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, ஒருத்தன் வந்து அண்ணா நான் போயிட்டேண்ணே, சரி அந்த வீடியோ ஒன்று பார்த்தேண்ணே, அவ்வளோதான் இவனை காப்பாற்ற தப்பா இல்லை, சாவ கூட தள்ளி வைக்கிற அளவுக்கு நம்ம ஏதாவது தப்பா பண்ணிட்டோம், இவன் என்ன சொல்ல வரான். சரிப்பா ஓகேப்பா சந்தோஷமா இருப்பா. ஸோ அந்த மாதிரி அவனுக்கும் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், எனக்கு நல்லா இருக்கா நீ உன்னோட வாய்ஸ்ல பண்ண ஆரம்பி. அந்த வாய்ஸ் இதாக இருக்கும். உன்னோட ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தது, உன்னோட ஸ்கிரிப்டிங் நல்லா இருக்கும். எனக்கு ஏய் கர்லீஸே அப்படின்றப்பா அதெல்லாம் நல்லா இருக்கும். எனக்கு அது பேசி காமிக்கல, ஏன்னா ஃபில்டர் இல்லாம எப்படி இருக்குன்றது நம்ம அது கரீஸ் வந்து நார்மலா பாத்தீங்கன்னா கரீஸ் அப்படின்னு சொல்லணும். நார்மலா கரீஸ்ன்னு சொன்னோம்னா அது வராது. அது உள்ள நாக்க சொல்லட்டி கரீஸ் அப்படின்னோம்னா அந்த பேருக்கான அந்த ஒரு இல்ல எனக்கு ஏதாவது ஒரு லென்த்தி டைலாக்கோட பண்ண வீடியோல நல்லா பெர்ஃபார்ம் ஆச்சு
அப்படின்றது ஃபில்டர் இல்லாம எப்படி இருக்கும்? சடனா கேட்கவும் ஏதோ ஒண்ணு உங்க ஞாபகத்துல இருக்கிறது. தெரியுதா ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டோட கஷ்டம்? எங்க போல டப்பிங் டப்பா பேசுறா ஐயால சார் கூப்பிட்டு இதுல டப்பா அடிக்கிற வேலை நடந்துச்சா? டப்பிங் பேசுறா. நான் பேசுவா நீ பேசுற டைலாக் அது சொல்லுங்க சார், அப்படியே எடுத்து கொடுங்க சார். ஒரு இது இருக்கும். இங்க கூட டப்பா தான் அடிக்கும் கிச்சன்ல. எனக்கு இப்ப பண்ணதுல பிடிச்சது ஆம்பளை. அது ஆம்பளை இவன் இவன் என்ன கண்டென்ட் போடுறானோ அதுதான் நானாவது பார்ப்பேன். ஏன்னா நம்ம பண்றது பேசுறாங்கனால ஏதோ வாடி போடி அப்படின்னு பேசிட்டு திடீர்னு பார்த்தா அது வந்து பொம்பளை நாயா இருக்கும் இல்லை ஆம்பளை நாயா இருக்கும். ஐயோ கேர்ஃபுல்லாக போடணும். இவன் போடுறான் ஒரு நாய் பொண்டாட்டி ஆக்கிட்டான், இதை புருஷன் ஆக்கிட்டான். பக்கத்தில் ஒரு நாய், 2 பூனை ஒரு நாய், குட்டி பொம்மை டாய் மாதிரி தான் இருக்கும். ஒரு ஸ்லோ மோஷனில் நடக்கும். அந்த பூனை நடந்து எத்தனை வாட்டி நான் சொல்லியிருக்கேன் என்ன அப்படி பார்க்காத பாப்பியாடி 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 அப்படின்னு அந்த அடிக்கு போட்டு அதுக்கப்புறம் அந்த குட்டி இதுக்கு பாத்தியா இதுக்கு வந்து சோனிய கரப்ப மாதிரி இருந்துக்கிட்டு கரெக்டா சனியை முடிச்ச சூனியமா இருந்துட்டு. ஓ நீங்க கரெக்ஷன் வேற கண்டுபிடிக்கிறீங்க. உனக்கு நான் பேசி காட்டியிருக்கேன் சார், டக்குனு எடுத்து கொடுத்தா ஞாபகம் வந்துருச்சு. பேசுறா இல்ல நான் இப்ப ரீசெண்டா பண்ணது என்ன ஏதாவது அதுவும் காப்பி தான். ஒரு நிமிஷம் பார்த்து சரி ஓகே பாத்து 2000 வச்சிருக்கீங்களே இப்ப ஒத்துக்கிறேன்டா. இதை ஞாபகம் வச்சிருக்கிறதுனால இப்ப தெரியா சார் நீங்க லெஜெண்ட். இப்ப என்னைக்கே கேட்கும் போது எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியல, எல்லாம் கட்டுப்பட்ட இருக்கும் போது காலை நீட்டு தலையில வச்சுட்டு பேசாம படுத்துரு. அதுதான் அந்த ஒரு டைலாக். ஆனா எத்தனை டைலாக்ஸ் இருக்கு. எனக்கு மூளை இல்லாத முட்டா பசங்களுக்கு முட்டை இலவசம்டா அப்படின்னு பேசியிருப்பேன். ஐசேஷ் என் கனவு கண்ணிய கேட்டேன்னு சொல்லுங்கடா, போனால் போகட்டும் போடா. அது ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் விஷுவலுக்கு பண்றது தான். அங்கே இங்கிலீஷ்லயே இந்த பாட்டு இருக்க போது நான் அந்த யானை முன்னாடி போகும், நடுவில் சிங்கம், பின்னாடி இது ரொம்ப நேரம் வைபாவும் பி சைலன்ஸ் பி குவைட். அதுக்கப்புறம் வாட் இஸ் ஆர் யூ கோயிங் டு ஸ்டாப் ஆர் வாண்ட் டு ஸ்டாண்ட் ஆன் யூ ஸ்டாப் ஆர் ஸ்டாண்ட் அப்படி டேக். நான் என்ன பேச போறேன்னு இன்ஜினியர்ஸ்க்கு தெரியாது, எனக்கே தெரியாது சில சமயம். எடி அப்ப ஆரம்பிக்கும் போது போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாய்ந்தவன் யாரடா. ஏய் சுமாரு பிறக்கும் போதும் அழுகின்றான் இறக்கும் போதும் அழுகின்றான். இப்ப நீ நிறுத்துறியா இல்ல உன் மேல ஏறி நிக்கவா, மூச்சு நிப்பாட்டுன்னு ஒரே வார்த்தையில சொல்லி எதுக்கு இப்படி எல்லாம் போற அப்படின்ட்டு போயிருப்பேன். காப்பி அடிக்கிற சரி ஓகே. அப்ப ஸ்கிரிப்ட் அப்படின்றது நீங்களா மேக்ஸிமம் ரெடி நீங்க என்னோட வாய்ஸ் கேட்கிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நான் டப்பிங் டைரக்டரா இருந்து இல்ல என்னோட தம்பிகள் இருந்து பண்ற ப்ராஜெக்ட்ஸ் மட்டுமே. இத்தனை படங்கள் வெளியில போய் நான் பேசுறது வந்து ஆரம்பத்துல இருந்தே இல்லை. ஸோ என்னை வெளியில் டப்பிங் கூப்பிட்றது நான் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸில் தான் இருக்கும். எங்கேயாவது வெளில போய் பேசும்போது அவங்களுடைய ஸ்கிரிப்டுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம்னா இல்லை இப்படி தான் இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதில் பேசுகிறதுல எனக்கு ஒரு கம்ஃபர்ட் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் வந்து இந்த பார்ட்டும் இல்லை, பட் ஒரு பார்ட்டில் வந்து நான் பாதியில் தான் பேச ஆரம்பிக்கிறேன், 6க்கு அப்புறம் தான் நான் பேச ஆரம்பிக்கிறேன். அதில் ஒரு பார்ட்டு வேற ஒருத்தங்களுக்கு பண்ணுறாங்க. எல்லா வயசும் போயிடுச்சு, என்னோட கேரக்டர் வாய்ஸ் மாற்றலை, மற்றதெல்லாம் மாற்றாங்க, என்னோட கேரக்டர் வாய்ஸ் மாற்றக்கூடாதுன்னு எல்லாரையும் முடிச்சிட்டாங்க. சுற்றி எல்லாரையும் டப்பிங் முடிச்சாச்சு. இப்போ டார்கெட் கீர்த்தி ஃபிக்ஸ்டு. என்னன்னா நம்ம அவங்க என்ன எழுதியிருக்காங்களோ அதை தான் பேசி ஆகணும். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் கவுண்டர்ஸ் போட்டாச்சு இல்லை, அதான் பேசி ஆகணும். அல்ல அப்படி ஓகே போட்டு உடனே நம்ம போனோடனே என்ன ஒரு ஹாப்பி மூடில் போவோம். ஓகே போகிறோம், நம்ம ஒன்று பண்ணலாம். அடுத்தவங்க வந்து அதுக்கு அவங்களுக்கு கவுண்டரும் நம்ம சொல்லிவிடுவோம், இது நான் பண்ணுறது. இப்போ வெளியில் போய் முதல்ல தடவை பேசுகிறேன், அது ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ். ஓகே போயாச்சு. ஃபஸ்ட்டு சீன் கார் பிளாஸ்ட் அடிச்சுக்கிட்டு வருது, வெளியிலேருந்து ஒரு பெரிய கல் வச்சுக்கிட்டு காரை நோக்கி ஒரு பாறை வருது. இதுக்கு நடுவில் டைலாக்ஸு. ஓகே எல்லாம் சரி ரெடி நம்ம போகலாம் சார், டைலாக் இருக்குது சார். ஓகே இன்னும் எல்லா கவுண்டர் போட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு டைலாக் எனக்கு நான் திசை தான் திருப்பினேன். இது என்னோட ஃபஸ்ட்டு டைலாக். என்ன அப்படின்னா இங்கிலீஷில் ஐ ஆஸ்க் ஃபார் எ டைவர்ஷன். டைவர்ஷன் இதுதான் இருந்தது. இப்போ லாக் பண்ணி நான் உட்கார வச்சுட்டாங்க. ஓகே டேக். என்னோட டென்ஷனு நான் யோசிக்கிறதுலாம் அவ்வளோதான். ஒரு கெட்ட வார்த்தை மைண்டுக்குள்ளே போய்டும். ரெடி டேக். திசை திருப்பினேன். ஆமாம் திசை தான் திருப்பினேன். ஓகே அடுத்தது என்ன, அடுத்த டைலாக்கே சொல்லி பரவாயில்ல, அடுத்தே சொல்லிவிடு, உனக்கு நீ பேச சொல்கிறது நெக்ஸ்ட் அப்படின்னு. அடுத்தது எத்தனை பாம்பா போட்ட? 4 5 6 இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஓ இதான் டைலாக், ஓகே டன், ஓகே ஓகே அவ்வளோதானே, டன், சரி டேக். நான் உன தசை தானே திருப்பினேன், நான் மட்டும் என்ன தோசையா திருப்பினேன், பாம்பு இடிக்குது. ஏய் எத்தனை பாம்பு போட்டேன், ஏடா போடும்போது எவனாவது எண்ணிக்கிட்டு இருப்பானாடா, அவ்வளோதான். கவுண்டர் இடிக்கல, டேக் ஓகே அப்படின்ட்டு எல்லாம் வந்துட்டு. கவுண்டர் இடிச்சாதான் நீ ஒன் முறை கேட்பேன், கவுண்டர் இடிக்கல அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் அந்த ஒரு ஃபயர் போட முடியாத மாதிரி ஒரு கவுண்டர் போட்டு அதை ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. ஆமாம், அப்புறம் முடிவு பண்ணிட்டாங்க அவங்களே, சரி இது வேலைக்கு ஆகாது போல இருக்கு, அவங்க ரூட்லயே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிடுச்சு. Aha, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts.